கோவையில் தனியார் கல்லூரி மாணவர் தற்கொலைக்கு காரணமான விடுதி காப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சக மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இளங்கோ. இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பிஎஸ்சி முதலாம் ஆண்டு பயின்று வந்தார். வியாழக்கிழமை இரவு தனது நண்பர் ஒருவரை அக்கல்லூரி விடுதி உணவகத்திற்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை கண்ட கல்லூரி வார்டன்கள் ரஃபீக் மற்றும் கந்தசாமி ஆகியோர் இளங்கோவை கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாகவும், இதனால் மனமுடைந்த மாணவர் கல்லூரி விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சக மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் கூடி மாணவரின் தற்கொலைக்கு காரணமான விடுதி காப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் ஓரளவுக்கு தீர்வு காணிட்டோம். பட் ஆனாலும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து ப்ரெஸ் மீட் வரணும், இது ட்ரஸ்டி மெம்பர் வரணும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு வார்டன் இப்போவே எல்லாத்துக்கும் முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தணுங்கிறாங்க. காலேஜ் படி பார்த்தா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. என் கிளாஸ்மேட் அவனே இளங்கோ. அவனோட பிரச்சனைனா அவன் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். அது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு ஏதாவது வார்டன் அவனை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு பிரச்சனையுமே இல்லை. டே ஸ்காலர் பையன் ஒருத்தனை மெஸ்ஸுக்கு சாப்பிட்றது கூட்டிகிட்டு போயிட்டான். அது மட்டும் தான் தப்பு, வேறு எதுவுமே இல்லை. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவர்களிடம் பேச்சு நடத்தினர். அப்போது மாணவர்கள் சிலர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது. உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து தங்களின் போராட்டத்தை மாணவர்கள் விலக்கிக் கொண்டனர்.